அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் வாழ்வின் இனிய காலை வணக்கம். இன்று 23 ஜூன் 2024, அதாவது ஆனி மாதம் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, துதியை திதி. பூராட நட்சத்திரம் 5 மணி 3 நிமிஷம் வரை, அதற்கு மேல் உத்திராட நட்சத்திரம். ராகுகாலம் சாயங்காலம் 4:30லேருந்து 6 வரை, யமகண்டம் மத்தியானம் 12லேருந்து 1:30 வரை. இன்றைக்கி நல்ல நேரம் 10 to 11:30 காலையில், மத்தியானம் 3:30லேருந்து 4:30 வரை. இன்றைக்கி சந்திராஷ்டிரமம் ரிஷப ராசிக்காரங்களுக்கு. அணிய வேண்டிய உடையின் நிறம் பிங்க்கு, மெரூன் அந்த மாதிரி. போடக்கூடாதது ப்ளூ பிளாக், அந்த சனி பகவானுக்குடையதை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி இன்றைக்கி சாப்பிடக்கூடியது எப்படின்னு கேட்டிங்கன்னா, மொச்சை சம்மந்தப்பட்டது, இல்லைன்னா பலாப்பழம் அல்லது கேபேஜ், அதை சாப்பிடலாம். இப்போது நம்ம அந்த ராசிபலன் நிகழ்ச்சிக்குள் செல்வதற்கு முன்பு இந்த வீடுகளை பற்றி சொல்லிக்கிட்டு வந்தோம் இல்லையா. இன்றைக்கி 11ஆம் வீடு. அதாவது 11ஆம் வீடுங்கிறது எல்லாருக்கும் ஓரளவு தெரியுது, மூத்த சகோதரம், அதாவது எல்டர் பிரதர், அண்ணன் அல்லது அக்கா, அவங்கள குறிப்பிடக்கூடியது 11ஆம் வீடு தான். அடுத்தால இளைய மனைவி, 2வது ஒய்ஃப் அது இருந்ததுன்னா. அடுத்தால லாபம், ஆதாயம்னு சொல்லுவாங்க. பணி செய்வோர், வேலை செய்கிறவங்க, தெளிந்த அறிவு, ரொம்ப எதையும் பகுத்தறிவக்கூடிய ஒரு நல்ல அறிவு. அடுத்தால பல்லக்கு, அந்த காலத்தில் பல்லக்கில் தான் தூக்கிட்டு போவாங்க இல்லையா பெரிய முக்கியமானவங்கள, அந்த பல்லக்குன்னு சொல்லக்கூடியது. காரிய சக்தி, காரியம் வெற்றி பெறுகிறது. அது தொழில், ப்ரொஃபஷனுக்கு மெயினான வீடு. அதாவது உத்தியோகம் இல்லாமல் தொழிலாக பார்க்குறோம் இல்லையா, ஏதாவது அந்த தொழில் லாபம் வர்றது. இந்த அதாவது பிஸ்னஸ் வேறு, உத்தியோகம் வேறு, தொழில் ஒரு 4-5 பேரை வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு சிம்பிளாக பண்ணக்கூடியது தொழில், அதை இண்டிகேட் பண்ணக்கூடியது 11ஆம் வீடு. அடுத்தால எப்படின்னா தன பிராப்தி, இந்த லாபத்தை கொடுக்கக்கூடியதெல்லாம் 11ஆம் வீட்டையே சேரும். இந்த 11 கூடிய வீட்டுக்குண்டான கிரகம் அதாவது செவ்வாயோடு சேர்ந்து சனியால் பார்க்கப்பட்டால் செவிடு, காது சரியாக வேலை செய்யாது. அதாவது கேட்கும் திறன் கம்மி உடையவனாக செவிடுன்னு வச்சுக்கலாமே. அதே மாதிரி 11 கூடையவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ்னால் லாபம் கிடைக்கும். 11 கூடையவன் எப்படின்னு கேட்டிங்கன்னா, கேந்திர திரிகோண ஸ்தானங்களில் அல்லது உச்சக ஃபுல் பவராக இருந்து 2ஆம் இடத்துல புதனும் இருந்தால் அவனுக்கு வியாபார யோகம், கண்டிப்பாக வியாபாரம் பண்ணி நல்ல லாபம் சம்பாதிப்பான். அடுத்த 12ஆம் வீடு மட்டும் இருக்குது, அதை நாளை பார்த்துக்கலாம். இப்பொழுது நம்ம ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு உபயோகப்பட்டால் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவும் அல்லது லைக் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். இப்பொழுது நிகழ்ச்சிக்குள் செல்வோம். முதலில் மேசராசி. வெளிநாட்டில் உத்தியோக வாய்ப்பு வருகிறது, இல்லது ஏதாவது வெளிநாட்டு தொடர்புள்ள வியாபாரம், அங்கேருந்து இறக்குமதி பண்ணலாம் அல்லது ஏற்றுமதி பண்ணலாம். ஏதாவது ஃபாரின் கான்டாக்ட்ஸுங்கிறது உங்களுக்கு வாய்ப்பு வருகிறது, கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. அதன் மூலம் மிகப்பெரிய முன்னேற்றம் உங்களுக்கு வரப்போகிறது. நம்பர் 1. அடுத்தால எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களது நீங்கள் நினைக்கிறதெல்லாம் கொஞ்சம் பெரிய லெவல் தான், சின்ன சின்ன ஆசனை கிடையாது, ரொம்ப பெரிய லெவலில் தான் நினைக்கிறீங்க. ஆமாம். அதே மாதிரி இப்போதைக்கு பணப்பழக்கம் கூட உங்களுக்கு நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்குது. மனோதைரியம், முயற்சி உங்களோட வெற்றிக்கு அடிப்படை காரணங்கள். அதே மாதிரி ப்ரொசீட் பண்ணுங்கள், ஜெயிக்கிறீங்க. மனைவினால் மனைவினோட வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள். அடுத்து ரிஷபராசி. மிகப்பெரிய எதிர்பார்ப்புங்கிறது நிறைவேற போகிறது. ட்ரேடிங் செய்பவர்களுக்கு கூட ஓரளவு நல்ல லாபம்தான். சிமெண்ட்டு, ஹார்ட்வேரு, லிக்கர் ஆகிய துறைகளில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம். அதே மாதிரி அந்த மகன் அல்லது மகள் வாழ்க்கையில் செட்டிலாக போகிறாங்க. உங்களுக்கு எப்படின்னா ஓரளவு சுமூகமாக போய்கிட்டு இருக்குது, பிரச்சனை இல்லாத நாள்னே வச்சுக்கலாம். இன்றைய பொழுது நன்றாகவே கழிகிறது. அடுத்து மிதுன ராசி. தொழில், உத்தியோகம் ஓரளவு சுமாராக போய்கிட்டு இருக்குது.
அந்த பிரச்சனை இல்லாத நாள் தான் இன்று கூட உங்களுக்கு கூட மிதுன ராசிக்காரங்களுக்கு. அதாவது வந்து உங்களுக்கு இப்போ கேட்ட இடத்துலலாம் பணம் கிடைக்க ஆரம்பிக்கிறது. உடல்நல கூட ஓரளவு நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது. செலவு மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துக்கிட்டு இருக்குது. வீட்டு வாடகை கரெக்டாக வந்துடுது. இப்போ தான் அந்த தொழில் வந்து ஓரளவு செட்டில் ஆகி லாபத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருக்குது. உஷாராக இருந்து கொண்டால் நல்ல மாற்றங்கள் வருகிறது. அடுத்து கடகராசி. அம்மா வழி உறவினர்களின் வீட்டில் சுபகாரிய நிகழ்ச்சிக்கு நீங்கள் குடும்பத்தோடு செல்கிறீர்கள். அடுத்தால வந்து குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகிறது. உத்தியோகம் எந்த பிரச்சனையும் இல்லை, சுமூகமாகவே போகிறது. பேச்சை கூட ரொம்ப குறைச்சிட்டீங்க, ரொம்ப நல்லது. அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். அடுத்து சிம்மராசி. ஃபுட் பாய்சனாக வாய்ப்புள்ளது. நான்வெஜ்ஜு அதிகம் எடுத்துக்கொள்ள வேண்டாம். அதே போல் வந்து அந்த ட்ரிங்க்ஸு பழக்கம் இருக்கிறவங்க அந்த லிமிட்டை தாண்ட வேண்டாம். பண வரத்து பரவாயில்லை. அதே மாதிரி வந்து டெக்ஸ்டைல்ஸு ட்ராவல்ஸு துறையில் உள்ளவங்களுக்கு நல்ல லாபம். எதையும் கொஞ்சம் நிதானமாக செய்யுங்க, நல்ல லாபம் சம்பாதிச்சுக்கலாம். அடுத்து கன்னியாராசி. மனைவியின் உடல்நிலையில் சற்று பாதிப்பு. தொழிலில் வந்து கொஞ்சம் பெரிய அளவில் முன்னேற்றம் தெரியுது. நிலத்தில் மட்டும் அவசரப்பட்டு முதலீடு பண்ண வேண்டாம், நிதானம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. உடல் ஆரோக்கியம் நல்லா தான் இருக்குது, ஓவரால் நல்லா இருக்குது. அம்மாவோட அட்வைஸ் படி நடங்க, எல்லாம் நல்லதே நடக்கும். அடுத்து துளாராசி. பகைவர்கள்னு பெரிய அளவில் உங்களுக்கு கிடையாது, எல்லாத்தையும் சுமூகமாக தான் போய்கிட்டு இருக்கிறீங்க. கடன் கட்டுக்குள் அடங்கி இருக்கிறது. மனதை உறுத்தி கொண்டிருந்த ஒரு நிகழ்வு இன்னும் மனசை விட்டு மறையலை, அப்பப்போ வந்து உறுத்திக்கிட்டே இருக்குது. காலம் மாறும், வெயிட் பண்ணுங்கள். சுற்றத்தினர் வீட்டுக்கு போகிறீங்க, இல்லை சுற்றத்தினர் உங்கள் வீட்டுக்கு வராங்க. பணச்செலவு கொஞ்சம் ஜாஸ்தி தான், பட் கண்ட்ரோலில் தான் இருந்துக்கிட்டு இருக்குது. அடுத்து விருச்சிக ராசி. பெண் குழந்தை பிறக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்குது. உத்தியோகத்தில் கொஞ்சம் டென்ஷனு. அந்த பிரச்சனையை சரி செஞ்சுட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, தாமதமாகிறது. ஆமாம், வீட்டுக்கு வந்ததும் டென்ஷன் எல்லாம் போயிடுது. சுற்றத்தினர் நண்பர்கள் யாரை கூட இன்றைக்கி சந்திக்கவில்லை. அடுத்து தனுசு ராசி. வாகன ரிப்பேர் வந்து சேர்கிறது. மாணவர்களுக்கு படிப்பில் வந்து கொஞ்சம் ஆர்வம் கம்மியாக இருந்துக்கிட்டு இருக்குது. வீட்டில் வந்து எறும்பு, கரப்பாம்பூச்சி இந்த மாதிரி தொந்தரவுகள் கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருந்துக்கிட்டு இருக்குது. வரவேண்டிய பணம் கூட வந்து சேரலை. கணவன் மனைவி உறவு நல்லா தான் போய்கிட்டு இருக்குது. வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கின்றது. அடுத்து மகர ராசி. உங்களது முயற்சிக்கும் கடின உழைப்புக்கும் திறமைக்கும் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கத்தான் போகுது. அதுக்கு உண்டான அறிகுறி தெரிய ஆரம்பிக்குது. உடன் பிறந்தவங்கள் வந்து உறுதுணையாக இருக்கின்றனர். புதிய வாகனம், வீடு வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு. மனைவியை மாத்திரம் சிறு பிரச்சனை, அதிகம் பேச வேண்டாம். அடுத்து கும்பராசி. உங்களது நையாண்டி பேச்சு வந்து பிரச்சனையை தோற்றுவிக்க போகிறது, ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. அதே மாதிரி வந்து இந்த பிஸ்கட்டு, சாக்லேட்டு இந்த மாதிரி பேஸ்ட்ரி ஐட்டங்களை சாப்பிட்றத தவிர்த்து விடுங்கள். ஏன்னா பல்லில் வந்து ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்குது. ஆமாம், ஸ்மோக்கிங் ஹேபிட் உள்ளவங்க அதை குறைக்க முயற்சி பண்ணுங்கள். கணவன் உறவு, மனைவி உறவு நன்றாகவே இருக்கிறது. அடுத்து மீன ராசி. முகத்தில் உள்ள கிளாமரு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அடுத்தால வந்து எப்படின்னா அந்த கெமிக்கல் அதிகமுள்ள பவுடரு, சோப்பு, லோஷன் இதெல்லாம் உபயோகிக்க வேண்டாம். அவசியமில்லாத பிரயாணத்தை தவிர்த்து விடுங்கள். மாணவர்களுக்கு கல்வியில் ஈடுபாடு நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது. உத்தியோகத்தில் உள்ள எதிர்பாராத அளவு உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு நல்ல செய்தி வருகிறது. நண்பர்களே, இந்த நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம்.